நண்பனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நம்ம ஊர் பக்கம் ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதவே நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்றதாக இருந்தா குடிகாரன் சீமானுடைய பேச்சு மேடை இறங்கியவுடன் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குடிகாரன் சீமான் மேடையில் ஒரு பேச்சு, மேடை ஓட்டு கீழே இறங்க ஒரு பேச்சு, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசி வச்சிருக்கான். ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போகிறதா நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாம் குடிகாரன் சீமான் மேலே செம்ம காண்டில் இருக்கிறாங்க. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றதையும் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்கள் படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். நாம பல தடவை சொல்லிட்டோங்க, இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் அவர்கள் ஒரு RSS கைகூலி அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் வன்னியரசு அவர்களும் கூட என்ன சொல்லுவார்னா, சீமான் அவர்கள் RSS ஒரு தொங்கு சதை அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த கூற்றுகள் எல்லாமே உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் அவர்கள் நான் ஒரு RSS கைகூலி தாண்டா அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே மேடையில் பேசும் விதமாக பேசியிருக்கின்றார். அந்த வீடியோ ப்ளே பண்றேன், என்னன்னு நீங்களே பாருங்க. என் தம்பி தம்பிகள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தனி நாடு கையில, ஏன் கையில இந்த நாடே என்னது, அதை நீங்க நல்லா விளக்கு. தம்பி, நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயிலுன்னு நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது. இந்தியா எந்நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன். வீடியோ பாத்தீங்களா? என்னப்பா எல்லாம் கரெக்டா தானே பேசியிருக்காரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீ குடிகாரன் சீமானை வந்து நொட்ட சொல்லாதப்பா அப்படின்ற மாதிரி மேலோட்டமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா குடிகாரன் சீமானுடைய ஒவ்வொரு பேச்சுகளையுமே டீகோடிங் பண்ணி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதாவது குடிகாரன் சீமான் எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ணாரு, தமிழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வுகளை பயன்படுத்தி தான் குடிகாரன் சீமான் வந்து அரசியல் பண்ணியிருக்காரு. அப்ப தமிழ் என்று சொல்லப்படுகிற உணர்வை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற குடிகாரன் சீமான் அவர்கள் பாரத நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த சமஸ்கிருத சொல்லை பயன்படுத்த வேண்டிய தேவைகள் என்ன? பாரத நாடு, பைந்தமிழர் நாடு அப்படின்ற மாதிரி சமஸ்கிருத சொல்லுக்கும் பைந்தமிழர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இனக்குழுவையும் மிங்கிள் பண்ணி விட வேண்டிய வேலை என்ன? மாமா மேல பார்க்க வேண்டிய தேவைகள் என்ன? ரொம்ப சிம்பிளா கேட்கறது அப்படிதான் கேட்கணும். பாரதம் என்று சொல்லப்படுகின்ற சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லு. இதைத்தான் நம்ம RSS என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு பாரத நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருந்தார்கள். இந்திய நாட்டில் இருக்க எல்லாருமே எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. இந்திய நாடு என்ற பெயரை மாத்தாதீங்க, பாரத நாடு மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு பாரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை சூட்ட வேண்டும். எதற்காக அவங்க சூட்டுறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் யாராச்சும் ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லாட்டி இந்த RSS வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய கட்டுரைகள் எழுதுகின்ற பொழுது இல்லாட்டி வரலாற்று தடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்றை எழுதுகின்ற பொழுது இந்திய நாட்டுக்கு பாரத நாடு என்று சொல்லப்படுற ஒரு பேர் இருந்துச்சு. அப்போ பாரதம்னா ஒரு சமஸ்கிருத சொல்லு. ஓ, அப்போ வந்து ஒரு மூத்த முதுபெரும் மொழியாக சமஸ்கிருதம் இருக்குதா? அப்போ உலகத்திலேயே அதுதான் ஒரு மூத்த முதுபெரும் மொழியா அப்படின்ற மாதிரி சமஸ்கிருதம் ஒரு பழமையான மொழி என்று நிறுவுவதற்காக தான் இந்த RSS என்ன பண்ணாங்க, இந்திய நாட்டுக்கு பாரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போறாந்தா, இப்ப இந்தியன் பீனல் கோடு அந்த சட்டம் இருக்கு இல்லையா, IPC, அந்த IPCல வந்து இந்தியன்றதை எடுத்துட்டு பாரதி என்ற மாதிரி சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதனுடைய வடிவங்கள்? இந்திய நாடு வந்து ஒரு சமஸ்கிருத நாடு என்று நிறுவுவதற்காக தான் RSS வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ RSS திட்டங்கள் தெரிந்திருந்த போதிலும் கூட நம்ம நாம் கூமுட்டை கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் குடிகாரன் சீமான் அவர்கள் பாரத நாடு, பைந்தமிழர் நாடு அப்படின்ற மாதிரி சமஸ்கிருதத்துக்கும் இந்த தமிழுக்கும் ஒரு மாமா வேலை பார்த்து விடுவதற்கான தேவைகள் என்ன? அதான் சொல்றான். குடிகாரன் சீமான் வந்து ஒரு RSS ஒரு கைகூலி. அதைத்தான் நம்ம பல நாட்களாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாம் மட்டும் கிடையாது, யூடியூப் புட்டஸை தான் சொல்கிறாரு, கரிகாலன் அவர்களை தான் சொல்கிறாரு, அதரும் மனோஜை தான் சொல்கிறாரு, நாமளும் கூட தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கோம். வன்னியரசு அவர்களும் கூட அதான் சொல்லிகிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக. குடிகாரன் சீமானவர்கள் ஒரு RSS ஒரு கைகூலி. புரியுதுங்களா? பாரத நாடு பைந்தமிழர் நாடாமா. சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு அங்கிள் வேலையை பார்த்து விடுறாரு நம்ம சீமான் அவர்கள். சரி, ஓகே. சரி, டைட்டிலில் வந்து தமிழ் தேசியமாவது அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன, குடிகாரன் சீமானுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன,
தமிழ் தேசியம், நாங்கள் தமிழ் தேசியம் தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அப்படின்ற மாதிரி தான் குடிகாரன் சீமான் பல இடங்களில் பேசுறாரு. அப்ப தமிழ் தேசியம்னா என்னன்றது குடிகாரன் சீமான் கூட தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் நாம என்னன்றதை சொல்லிடுவோம். தமிழ் தேசியம், தமிழ்னா மொழி, தேசியம்னா நாடு என்று பொருள்படும். இப்போ தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையினுடைய ஒரு டைரக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நாடு என்று தான் பொருள்படும். அப்போ தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா தமிழர்களுக்கான ஒரு நாடு, தமிழர்களுக்கான ஒரு தனி நாடு அப்படின்றதான் பொருள்படும். அப்ப இந்திய நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லை பரப்புக்குள்ள தமிழ்நாடு இருக்குது. அப்ப தமிழர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கொடுங்க என்று கேட்கப்படுவதற்குரிய பெயர் தான் தமிழ் தேசியம் என்று பொருள்படும். இப்போ நீங்க இலங்கை எடுத்துங்க, இலங்கையில் என்ன பண்ணாங்க, தமிழர்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கென்று ஒரு தனி நாடை கொடுங்க, ஈழத் தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடை கொடுங்க, தமிழ் தேசியத்தை தனியாக கட்டமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க போராட்டம் புரிஞ்சாங்க. அப்ப இலங்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலப்பரப்புக்குள்ள இருந்து எங்களுக்கென்று ஒரு தனி நாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கப்படுவது பேர் தான் தமிழ் தேசியம். அப்ப இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலப்பரப்புல இருந்து எங்களுக்கென்று ஒரு தனி நாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கப்படுவதற்கு பேர் தான் தமிழ் தேசியம். அப்ப குடியாரன் சீமானு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு துளியளவு போராட்டம் பண்ணியிருக்காரா, ஏதாச்சும் கோரிக்கைகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரா? அப்ப தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை குடியாரன் சீமான் பயன்படுத்த வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன? சும்மா வாய்ஜால வார்த்தைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. வாய்ஜாலத்து வார்த்தைகளுக்காக தமிழ் தேசியம் பேசிக்கிற வேண்டியதான். ஆனால் அதில் ஒன்றும் கிடையாது. குடியாரன் சீமான்ட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப குடியாரன் சீமான் வந்து தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கிறது கிடையவே கிடையாது. சரி, நீங்க வந்து தமிழ் தனி நாடு கூட கேட்க வேணாம், ஓகே. ஆனா தமிழருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது குடியாரன் சீமான் தான் கேட்கணும்ல. எங்க தமிழருடைய உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எங்களுக்கான உரிமையை கொடு, இந்திய தேசியமே எங்களுக்கான உரிமையை கொடு, நாங்க தமிழர்கள் அப்படின்னு மாதிரி குடியாரன் சீமான் கேட்டிருக்காரா? கேட்டது கிடையாது. எத்தனை இடத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குடியாரன் சீமான் ஒரு இடத்துல பேசினாரா? நேற்று கூட வந்து தங்கை அனிதா அவருடைய இறப்பு நாள், அந்த இறப்பு நாள் எதற்காக அவங்க இறந்தாங்க, நீட் தேர்வை எதிர்த்து இறந்தாங்க. அப்ப குடியாரன் சீமான் இது நாள் வரைக்கும் அனிதா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா அப்படின்னா போராட்டம் பண்ணது கிடையாது. அனிதா அவர்கள் எதற்காக உயிர் நீத்தாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக உயிர் நீத்தாங்க. அப்ப நீட் தேர்வை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தமிழுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக குடியாரன் சீமான் போராட்டம் நடத்தினாரா அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது. நாம வரிப்பணம் கொடுக்குறோம், நம்மளுடைய முனைப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க, திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப எங்கேயோ இருக்கிற நபர்கள் தேசியம் என்ற பேர்ல வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிப்பாங்களாமா, இதை நம்ம கேட்கக்கூடாதாம்மா. அப்படிதானே வந்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் சொல்றாங்க. அப்ப தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, தமிழருடைய வரி பணங்கள் வேறு யாரும் அனுபவிச்சு இருக்கிறாங்க மருத்துவ படிப்பின் மூலமாக. அப்ப இதை எதிர்த்து கேட்கணுமா கேட்கக்கூடாது? ஆனா குடியாரன் சீமான் ஒரு போராட்டமும் பண்ணது கிடையாது. கேட்டா சொல்லுவாரு, ஆர்வம் எங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் மருத்துவம்னா ஒரு படிப்பா அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறது. அப்ப நீங்க தனிநாடு தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகிற அந்த கோட்பாட்டை பயன்படுத்தி தனிநாடும் கேட்க போறது கிடையாது. சரி, தனிநாடு தான் நீங்க கேட்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுதாச்சும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல, அதுவும் நான் கேட்க மாட்டோம் அப்படின்னா அப்ப தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை என்ன இதுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தம்பிகள், நாம் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற தம்பிகள் உங்களை நோக்கி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க 1000 தான் வந்து தற்குறி தம்பிகளை வந்து ஒரு மடைமாற்றங்கள் பண்ணாலும், மூளை மழுங்கடிக்க வேலையை பார்த்தாலும் அவங்களும் தமிழர்கள் தானே, அவங்களும் பேசிக்கா ஒரு சில சென்ஸ் எல்லாமே இருக்கும்ல. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, பாரதம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருத சொல்ல நீ எதற்கு பயன்படுத்துற, பாரத நாடு பழந்தமிழர் நாடு அப்படின்ற மாதிரி அந்த கூற்ற பாரதம் என்று சொல்லப்படுகின்ற சொல்ல மெல்ல மெல்ல தமிழர்களுடைய நிறுவுவதற்காக நீ ஏன் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகளும் கூட குடியாரன் சீமான் நோக்கி சில பல கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள். அதனால தான் சொன்னேன், குடியாரன் சீமான தம்பிகளே எதிர்த்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ கூட இன்னைக்கு வந்து செய்தி, அந்த நாம் கூமுட்டை கட்சியில் பயணித்த நிர்வாகிகள்லாம் போய் தனியாக ஒரு புரட்சி தமிழர் கட்சின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஸோ குடியாரன் சீமானுக்கு மெல்ல மெல்ல ஆப்புகள் விழுந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி குடியாரன் சீமானுடைய உண்மை முகம், RSS முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி சென்று புரட்சல் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.